ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு ஒரு ரீவர் காம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீவர் காம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய பொருள்லாம் கொடுத்து அடிஷ்னலாக எதுவும் பொருள் தேவைப்பட்டால் புதுசாக போட்டு எனக்கு ஒரு டிஜிட்டல் லாம்பு ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டு அக்கர்லைக் பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளே போட்டிருக்கோம். இந்த அக்கர்லைக் பேனலில் ஆல்ரெடி இந்த மாடல்லாம் போட்டிருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் கலர் சீட்லாம் கொடுத்து நீட்டாக கட்டிங் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், என்னென்ன பொருள் அவங்க கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் நம்ம என்ன பொருளை யூஸ் பண்ணி இந்த ஒரு டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ரீவர் காம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹம்மிங் இஷ்யூ இல்லாமல் நம்ம நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புது செட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு பிராண்டட் ஆம்பு லுக்கில் ஒரு பிராண்டட் ஆம்பு அந்த சவுண்ட் குவாலிட்டி மாறாமல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தக்கன நீங்கள் டைமும் கொடுக்கணும். டைம் கொடுத்து நீங்கள் ஒரு ஆம்பு ரெடி பண்ண சொன்னீங்க அப்படின்னா பக்காவாக பண்ணிடலாம். அர்ஜென்ட் பட வேண்டாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீவர் காம் தான். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ரன்னிங் ஆகிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது சைடு சேனலுக்காண்டி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு சப்புக்காக யூஸ் ஆகுது. மகாராஜா 6 ஃபீட்டு மோனோ 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இப்போ இது கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. இந்த போர்டும் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. இந்த குமார் ஆடியோஸ் போர்டும் 4 ஃபீட்டு மோனோ கொடுத்துட்டாங்க. 2 மகாராஜா ஸ்டுடியோ போர்டும் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்காண்டி நம்மளோட புது போர்டு போட்டிருக்கோம். அடுத்து டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய டீகோடரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே போட்டோம். ரிமோட் கட்டும் புதுசாகவே போட்டோம். இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 வருஷமாக மேனுவல் ஆம்பா ரன்னிங் ஆகிட்டு இருந்த ஆம்பை நம்ம இப்போ டிஜிட்டல் ஆம்பா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் யூஸ் பண்ணியிருக்க பொருளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் அப்படியே போட்டு பண்ணியிருக்கேன். இந்த 4 கெப்பாசிட்டரு, இந்த இடத்துல வர பவர் சப்ளை, அதே டோட்டலாக இதுவும் டோட்டலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டோம். இங்கே புதுசாக போட்டோம். இந்த 2 போர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த சபபுரி அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்மேட்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக ரன்னிங் ஆகிட்டு இருந்த போர்டு இதெல்லாம். அந்த போர்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி நீட்டாக பக்காவை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது ஃப்ரெண்டு லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு மோனோவில் வேலை செய்யுது. குமார் ஆடியோஸோட போர்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா 4 ஃபீட்டு மோனோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இந்த இடத்துல சென்டருக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா கம்பெனியோட பிராண்டு தான் ரன்னிங் ஆகுது. சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்டு போட்டாச்சு. நம்மளோட போட்டோன்னா நாங்கள் கொஞ்சம் வண்டி செட்டுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஒரு போர்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி போடுவோம். அந்த போர்டு தான் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்காக வச்சுருக்கேன். இந்த இடத்துல யூடி ஆடியோஸோட 4 ரிலே வச்ச ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே சரௌண்ட்ஸோட ரிமோட் கிட்டு. ஜேஜே சரௌண்ட்ஸ் ரிமோட் கிட்டும் ஃபியூடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட்டும் ரெண்டுமே சேம் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, சார் ரெண்டுக்கும் ஆடியோ குவாலிட்டி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ரெண்டுக்குமே விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 கிட்டுமே வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி எல்லாமே ஒன்று தாங்க. ஏன்னா இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் ஒர்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க. ஃபியூடெக் கிட்டில் கொஞ்சம் அடிஷனலாக எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆடியோ ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு மாறாது. அதனால் அதுவா இதுவாங்கிற கன்ஃபியூஷன் வேணாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ வாங்கி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். ஏசி கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல டம்மியாக தான் இருக்கும். நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வயரில் கொடுத்துருக்கோம். 3 பின் ஹார்டில் 3 மெயின்ஸ் கார்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெவியாக ஒரு 850-900 வாட்ஸு நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய 230 வாட்டேஜுக்கு நல்லா ஹெவியான ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு வந்து தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னா ஜாக்கெட் தான் இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு
எஸ்எல் எஸ்ஆர் சென்ட்ரு சப்பு 2 சப்பு வேலை செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப் அவுட் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு சப் அவுட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்க டம்மியாக தான் விட்டுருக்கேன். இதில் டம்மியாக விடாமல் இந்த இடத்துல ஒரு பண்ணா ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபியூச்சரில் எம்பாடிஸ் கிட்ட எதுவும் போடணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல கட்டிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா FD00 மினி டீ கோடர், நம்ம ஃபியூட்டக் ஆடியோஸோட டீ கோடர் தான். சூப்பராக இருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து டம்மியாக தான் இருக்கும் இந்த 6RC பின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இந்த JJ சரவன்ஸோட ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சில பொருளாக நம்மளோட புது பொருளை போட்டிருக்கோம், மீதி இருக்க பொருள்லாம் கஸ்டமரோட போர்டு தான். இதில் எப்படி நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க கொடுத்த பொருளை வச்சு என்னையால் இவ்வளோ காம்பேக்டாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. நீட்டாகவும் ரிசல்ட்டு எடுத்து கொடுக்குறோம், பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு SMS வச்சுருப்பேன். இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வைண்டிங் தான் பண்ணியிருக்காங்க, அதாவது 12/12 அவ்வளோதான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இங்கிட்ட ஃபேனுக்கு கொடுக்கும்போது ரிமோட் கிட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம அடிஷனலாக கொடுக்க முடியாது. நம்ம இந்த போர்டுலேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஃபியூச்சரில் அம்மிங் வரும் அப்படிங்கிறக்காண்டி, இப்போதைக்கு வராது, ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறக்காண்டி தனியாகவே ஒரு SMS தனியாக கொடுத்துட்டோம். அதனால தான் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நீட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஆம்பை ரீஒர்க் பண்ணணும், அதாவது மேனுவலாக இருக்கிறத ரிமோட்டாக இருக்கிறத மேனுவலும் நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இண்டியரில் இருக்கிற ஃபோட்டோ அனுப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டரை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 10 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.